ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 குரு என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 122 ஆரம்பிக்கிறது. ஏற்பது இகழ்ச்சி. அறுதொழில் அத்தியனமும் அத்தியாபனமும் போக பாக்கி 4 யஜனம். இவன் சொந்தமாக யாகம் செய்வது, யாஜனம் பிரத்தியாருக்கு யாகம் பண்ணி வைப்பது, தானம் கொடுப்பது, பிரதிக்கிரகம் தானம் வாங்கிக் கொள்வது. யஜனத்திலும் தானத்திலும் செலவுதானே தவிர சம்பாத்தியமில்லை. பிறருக்கு யாகம் பண்ணி வைப்பதில் தட்சிணை கிடைக்கும், பிரதிக்கிரகத்திலும் மானியங்கள் பெறலாம். ஆனாலும் இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும். பொதுவாக ஏற்பது இகழ்ச்சி என்று வைத்ததோடு தானம் வாங்கும்போது கொடுக்கிறவனுடைய பாபமும் வாங்கிறவனுக்கு வந்துவிடும் என்றும் பயமுறுத்தி வைத்திருக்கிறது. இன்ன தானம் இன்னானிடம் வாங்கினால் இன்ன பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றும் பெரிய லிஸ்ட் கொடுத்து பயமுறுத்தி இருக்கிறது. வேறே யாரும் பயமுறுத்தவில்லை. பிராமணனையே தான் தன்னைத்தானே பயமுறுத்தி கொண்டு சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பெரிய சோதிகளாக இருப்பவர்கள் தாங்களே யாகம் செய்யும் எஜமானராக இருந்து யஜ்ய பலனை தான் பெற விரும்புவார்களே அன்றி இன்னொருத்தருக்கு பண்ணி வைத்து இந்த பலனை விட மிக குறைந்ததான தட்சிணை என்பதை பெற விரும்ப மாட்டார்கள். யாஜனம் பிராமணனின் கடமையாச்சு என்பதற்காகவே பண்ணி வைத்து அதில் கிடைக்கும் தட்சிணை ஏதாவது புண்ணியத்துக்கு செலவழித்து விடுவார்கள். ஆக 6 தொழில் என்று சொன்னாலும் சம்பாத்தியத்தை பார்த்தோமானால் அத்தியனம், யஜனம், தானம் என்ற 3லும் வரவுக்கே இடமில்லை. யாஜனத்திலும் பிரதிகிரகத்திலும் சம்பாதிப்பதற்கும் ஏகப்பட்ட கட்டுப்பாடு. பாக்கியுள்ள ஒன்றான டீச்சிங், அத்தியாபனம் நியாயமான வருமானம் நிறைய கொடுக்கக்கூடியதென்றாலும் அதையும் வித்யாதானமாகத்தான் செய்து அதன் தெய்வாம்சத்தை ரட்சிக்க வேண்டுமே அன்றி அதை வருமான கண்ணோட்டத்தோடு மேற்கொள்ளக்கூடாது என்றும் வைத்துக் கொண்டு விட்டார்கள். கேட்காமலேயே சிஷ்யனுக்கு கொடுக்கிற போது அதை ஆச்சாரியார் ஏற்றுக்கொண்டாலும் இங்கேயும் கூட உசந்த ஆச்சாரியார்கள் கற்றுக்கொண்டாச்சு என்ற சிஷ்யனை திருப்திப்பட்டு தட்சிணை கொடுப்பதை விஷயமாக நினைக்காமல் கற்றுக் கொடுத்தாச்சு என்று தாங்களே திருப்தி அடைந்தால்தான் தட்சிணை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிருகத்தாரண்ய உபனிஷத்தில் 4வது அத்தியாயம் முதல் பிராமணத்தில் வருகிறது. யாக்ஞவல்யர் ஒவ்வொரு உபதேசமாக பண்ண ஜனகர் ஒவ்வொரு தரமும் அவருக்கு சம்பாவனை பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனாலும் யாக்ஞவல்யரோ பூரணமாக உபதேசம் பண்ணாமல் தட்சிணை வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பது என் பிதாவின் அபிப்பிராயம் என்று சொல்லி திரும்ப தட்சிணையை ஏற்க மறுக்கிறார். பிற நாடுகளில் இல்லாத சிறப்பு. இதனாலே தான் மற்ற எந்த தேசத்திலும் டீச்சர் என்பதற்கும் நம் தேசத்தில் குரு ஆச்சாரியர் என்று சொல்வதற்கும் மதிப்பு மரியாதைகளிலே அஜகஜாந்தரமாக இருக்கிறது. டீச்சர் என்பவன் ஈஸ்வரனே அல்லது அவனுடைய பிரதிநிதி. அவனிடம் மாணவன் சர்வசங்க பரித்தியாகம் செய்துவிட வேண்டும் என்ற அபிப்பிராயங்கள் மற்ற தேசத்துக்காரர்களுக்கு அடியோடு தெரியாது. ஏதோ அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அநேக விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறான், தெரிந்து கொண்டதோடு அதை பிரத்தையாருக்கும் அழகாக சொல்லிக் கொடுக்க திறமை பெற்றிருக்கிறான் என்பதோடு நிறுத்தி கொண்டார்கள். டீச்சராக இருக்கப்பட்டவனும் தன்னை அப்படித்தான் நினைத்து கொண்டு அந்த மாதிரி தன்னை வளர்த்து கொள்வதோடு நின்று விட்டான். நம் தேசத்திலோ பொருளுக்காக வித்யோபதேசம் இல்லை என்பதிலிருந்து ஆச்சாரியனாகப்பட்டவன் ரொம்பவும் தூய வாழ்வு வாழ்ந்து ஆத்மானுபவியாகவே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவனுடைய யோக்கியதாம்சம் ரொம்பவும் உச்சத்துக்கு போய்விட்டது. புத்திசாலித்தனம், நிறைய விஷயம் தெரிந்து கொண்டிருப்பது, அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிற சாமர்த்தியம் எல்லாம் மூளையின் காரியங்கள். மற்ற தேசங்களைப் போல இந்த மூளை சிறப்போடு மட்டும் நம் தேச ஆச்சாரியன் நின்று விடவில்லை. அவன் வாழ்க்கையில் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும், வேதம் சொல்லிக் கொடுக்கிறானே அதன்படி வழுவாமல் கர்மானுஷ்டானம் செய்பவனாய் இருக்க வேண்டும் என்றும் வைத்தார்கள். 3 லட்சணம் உள்ளவர்தான் ஆச்சாரியர் என்று வைத்தார்கள். 1, சாஸ்திர சித்தாந்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஆசினோதிஹி சாஸ்திரார்த்தம். 2, தெரிந்ததை வாழ்க்கையில் நடத்தி காட்டும் ஆச்சார சம்பந்தராக இருக்க வேண்டும், ஸ்வயம் ஆச்சாரத்தே. 3, இப்படி தனக்கு தெரிந்து அனுஷ்டிக்கும் சாஸ்திரத்தை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஆச்சார வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும். ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. தெரிந்து கொண்டு மட்டுமே இருப்பவர் வித்வான், அவருக்கு ஆச்சாரியர் என்ற ஏற்றம் கிடையாது. கற்றுக் கொடுக்காமல் தான் மட்டும் சாஸ்திரோக்தமாய் அதன் தத்துவத்தை உணர்ந்து வாழ்பவரை அனுஷ்டாதா என்றும் இன்னும் உயர்ந்ததால் அனுபவி என்றும் தான் சொல்வார்களே தவிர ஆச்சாரியர் என்று சிறப்பிக்க மாட்டார்கள்.
வாழ்க்கையில் நடத்தி காட்டாமல் தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவரே பிரச்சாரகர் என்பதற்கு மேல் சொல்வதற்கில்லை. மூன்றும் சேர்ந்தாலே ஆச்சாரிய பட்டம். கச்சடர கட்டப்பின் அதற்கு தக்கபடி ஒருத்தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும், நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் சொன்னார். இப்படித்தான் கற்ற வழி நிற்பதோடு பிறருக்கும் கற்பிப்பதோடு விடாமல் அவர்களும் கற்ற வழி நிற்க ட்ரெயின் செய்கிறவன் தான் ஆச்சாரியன். அப்படி அநேகர் இருந்து வந்திருப்பதுதான் நமக்கு பெருமையிலெல்லாம் பெரிய பெருமை. பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று ரொம்பவும் பெரியவரான அந்த வள்ளுவரே சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட பொருளை பொருட்டாக நினைக்காமல் வித்தை வளரணும் என்பதற்காகவே பாடம் சொல்லிக்கொடு என்று இவனுக்கு விதி செய்து இவனை தியாக சிந்தனையிலே நன்றாக ஊறப் போட்டார்கள். தியாக சிந்தை லோகோபகாரமாகவே நிஷ்காமிய கர்மா ஒருத்தன் பண்ண ஆரம்பித்து விட்டால் அப்புறம் அவனிடம் எல்லா ஆத்ம சம்பத்துகளும் ஒன்று பாக்கி இல்லாமல் வந்துவிடும். தியாகத்தினாலேயே பல பேர் அமிர்த தத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று ஸ்ருதியே சொல்கிறது. நிரம்ப கர்மானுஷ்டானங்களை பண்ணி அதனால் ஏற்படும் சித்தசக்தியோடு கூட பொருள் பற்று இல்லாமல் நிஸ்பிருகனாக ஒருத்தன் ஊரான வீட்டு பசங்களை தன் பர்ணசாலையிலே வைத்துக்கொண்டு சதா சர்வதா வித்யாதானம் பண்ணி வந்ததனால் அவன் உயர்ந்த ஆத்ம சம்பத்துக்களை பெற்று தானாகவே நிரம்ப ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ண முடிந்தது. விஷயம் நன்றாக தெரிந்த புத்திமான் என்பதற்காக மாத்திரம் ஒருத்தனை தெய்வமாக நினை, அவனிடமே சர்வசங்க பரித்தியாகம் என்று யார் கேட்பார்கள்? அவனிடம் தூய்மையான வாழ்க்கை, தியாக புத்தி, ஊரான் வீட்டு குழந்தைகளை தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக நினைத்து பராமரிக்கிற அருள் இயல்பு முதலானதுகளும் நம் தேசத்தில் இருந்ததால் தான் சிஷ்யர்கள் அவனை ஈஸ்வரனாக நினைத்து சரணாகதி செய்ய முடிந்தது. இப்படி வேறெந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.